சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய். இது தவறோ, இது பாவமோ, நான் துரோகம் செய்து விட்டேனோ, மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை. இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்புகிறாய். உனது புலம்பலை கேட்டேன். உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்த்துங்கள். மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோயிலாக கொண்டிருக்கின்றேன். உனது எந்த செயலும் தப்பானது அல்ல. இதுதான் உன்னை பற்றிய என் தீர்மானம். எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவும் தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ளவும் வேண்டாம். செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள். எனவே இனி நீ தைரியமாக இரு. எவனொருவன் அச்சப்படாமல் சாய் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை சாய் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பார். சில பேர் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகு. கவலைகளை இன்றோடு விட்டுவிடு. தேவையில்லாமல் குழம்பாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். நல்லவர்களுக்கு சோதனை வரும். ஆனால் எந்த சோதனைகளாக இருந்தாலும், எத்தனை சோதனைகளாக இருந்தாலும் நல்லவர்கள் அதில் வென்று காட்டுவார்கள். நீ நல்ல மனம் கொண்ட என் பிள்ளை என்பதை நான் நம்புகிறேன். யார் உன்னை வசைப்பாடினாலும் அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாதே. நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணமும் எடுத்துக்கொள். நீ மனதார எந்த தவறும் செய்யாமல் இருக்கும் பொழுது எதை பற்றியும் நீ கவலை கொள்ள தேவையில்லை. நீ செய்தது தவறு ஆயினும் அதை நினைத்து உருகி என்னிடம் எப்பொழுதும் மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுதே உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டன. எனவே எதை பற்றியும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு. கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. எந்த துன்பமும் எந்த மனிதனுக்கும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தேதான் ஆக வேண்டும். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்கடித்து விடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்கும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய். நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை மாறும். வாழ்வில் வெற்றி பெறுவாய். உன் வேண்டுதல்கள் பலிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் சாய் உனக்கு துணை நிற்பார். இந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை சாய் பார்த்து கொள்வார். தன் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்தவர் சாய். நீயோ சாய் தேடி கண்டுபிடித்து இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடமாட்டார். சாய் தன் பிள்ளைகளை கண்ணின் மணியாக பாதுகாப்பார் என்ற நம்பிக்கை உன்னுள் இருந்தால் இனி உனக்கு நல்லதே நடக்கும். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.